விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி 2026 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இந்த ஒரு வாரத்தில் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமையில், இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமையில் 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவது சற்று சாதகமான நிலை இல்லைங்க. குழந்தைகளோட விரோதம், குழந்தைகளாக பிரச்சனைகள், குழந்தைகளாக வம்பு வழக்கு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்லி குழந்தைகள் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளில் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில். ஏற்கனவே 7ஆம் இடத்து சனி கருண கொடூரமான நிலையில் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒரு அளவில் சாதகத்தையும் கெடு அமைப்புகளையும் செய்யக்கூடிய தன்மை தான். கடுமையாக செவ்வாயின் பார்வையை வாங்கின சனி ராசியை பார்க்குறதுக்கும் தனிச்சு இருக்கக்கூடிய சனியை ராசியை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். இவ்வளவு நாள் கடுமையான அமைப்புகள் இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த சனி பகவானுக்கு இப்பொழுது செவ்வாயினுடைய பார்வையை விலகி 5ஆம் இடத்துல வருது. ஒரு சிலருக்கு குழந்தையை பிரியக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு குழந்தையினுடைய 5ஆம் பாவகம் சற்று பலவீனமாக செயல்பட்டு 8ஆம் இடத்தோட உங்களுடைய அட்டமாதிபதி தொடர்புல வரும்போது கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை இந்த வாரத்தில் இருக்குது. கவனம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளை ஏற்றிட்டு போகக்கூடிய பெற்றோர்களுக்கு சற்று கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. பெண் குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல பெண் குழந்தை அமைப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை தான். கூடுதலாக ஒரு சிலருக்கு திருமண அமைப்புகள் கூட இந்த இடத்துல அறிமுகமாகும். 5ஆம் பாவகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணையக்கூடிய இணைவு. என்ன செலவுகள், விரயங்கள் சுப செலவுகளாக சுப விரயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுடைய இணைவுனால. என்ன இருந்தாலும் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல மங்கள யோகத்திலிருந்து லாபத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, கடன் வாங்கி திருமணம் பண்ணுங்க, ஆனால் நல்ல வாழ்க்கைங்க, பொண்ணு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, பிள்ளைங்களை பிரியக்கூடிய அமைப்புங்க, ஆனால் சுப பிரிவாக பிரியறங்கன்ற மாதிரியான 5ஆம் பாவக தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு காதலை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சில இடத்துல சொல்லிடுவேன். ஒரு சிலருக்கு காதல் கைக்கூடி திருமண அமைப்பு அப்படின்றது தசாபுத்தி அமைப்புகள் இருந்தாலும் கூட சற்று நிதானமாக கவனமாக வேலை தொழில் அமைப்புகளில் பாதி பேர் நீங்களே கோபத்தில் வேலையை தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அதில் சற்று கவனமாக இருங்க. யாரும் 3வது நபர் எதுவும் சொன்னாலும் கூட குடும்பத்தில் அதை வச்சு பிரச்சனைப்படுத்த தேவையில்லாத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனும் ஓரளவுக்கு 4ஆம் இடத்துலேருந்து பிற்பகுதியில் அவரும் 5ஆம் இடத்தோட வந்து செவ்வாயோட இணையக்கூடிய அமைப்பு தான். என்ன குருவினுடைய தன்மைகள் ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் தொழில் ரீதியில் கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய அமைப்புன்னு சொல்லி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனாலும் கணவன் மணி உறவு, காதலர்கள் உறவு, நட்பு சார்ந்த அமைப்பு, பார்ட்னர்ஷிப், பங்குதாரர் அமைப்புகள் ஒரு சின்ன நெருடலோடு நகரக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம், அதாவது ஜனவரி 12லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 2026 சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் இருக்கும். படிப்பில் சற்று மெத்தனை போக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கும் சரி, ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இது சற்று கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புன்னு சொல்லிடுவேன். இதில் மட்டும் சற்று கவனம் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி 12லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 2026 நிச்சயமாக இருக்கும்.